ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம லப்பர் பந்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா லப்பர் பந்து மூவி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நிறையா பேர் வந்து நல்ல நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து எப்படியாவது கண்டிப்பாக தேட்டர்லேயே பார்த்துடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா ரீசெண்டாக நிறைய பர்சனல் இதனால கொஞ்சம் தேட்டர் போக முடியல. ஸோ லாஸ்ட்டாக மெய்யழகன் பார்த்தோம். ஸோ இந்த படமும் ஓடுதுன்னொன்னே ஓகே இதையும் பார்த்துடலாம். நாங்கள் வந்த தேட்டர் தான் வந்து பிஎஸ்எஸ் திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இங்கே நிறையா தேட்டர் இருந்தும் எனக்கு இந்த பிஎஸ்எஸ் வந்து ரொம்ப ஃபேவரட். இதில் ஒரு லாஸ்ட்டு 1 ஆர் 2 இயர்ஸில் வந்து ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் கிட்ட முக்கியமான பெரிய பெரிய படம்லாம் இங்கே தான் பார்த்துருக்கேன். திருநெல்வேலியில் வந்து இப்படி ஒரு தேட்ரு வந்து உண்மையிலேயே வந்து பக்கா தேட்ரு இது. கண்டிப்பாக ஃபேமிலியோடலாம் அந்த தேட்ரு போனால் நல்லாவே வந்து ஒரு படம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப நான் பிடிச்சதெல்லாம் வந்து அவதார் இங்கே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நல்ல படம் இங்கே தான் பார்த்தேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நிறையா நல்ல படம் இங்கே நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஸ்க்ரீன்ஸ் உண்டு. அதில் ஸ்க்ரீன் 2 வந்து கொஞ்சம் பெருசு மற்ற ஸ்க்ரீன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இங்கே வந்து ஹிந்தி படம் சரி ஹிந்திலே ரிலீஸ் பண்ணுவாங்க. திருநெல்வேலியில் இந்த ஒரு தேட்டரில் தான் அந்தந்த லாங்குவேஜ் படத்தை அங்கங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்த படம் தான் வந்து லப்பர் பந்து. இதோட ரிவ்யூ வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளும் பார்த்துட்டு அந்த படம் உண்மையிலேயே எப்படி இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கான்றதை நான் இந்த ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட் டு கேப்டன் விஜயகாந்த் தான். ஸ்டார்டிங் டைட்டில் கார்டில் இருந்து நம்ம தினேஷோட என்ட்ரியிலேருந்து நடுவில் அவங்க யூஸ் பண்ண எல்லாமே வந்து நம்ம தலைவன் கேப்டன் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ வந்து என்னென்னா, நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேஷ்க்கும் உள்ள ஒரு ஈகோ பிரச்சனை தான் இந்த படமே. ஸோ அது வந்து எங்கே போய் முடியுது, இதனால் வந்து இந்த ஈகோனாலே அவங்க 2 பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம், அதை பேஸ் பண்ணி உள்ள படம் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சீன் கூட வந்து ஆக்சுவலாக வந்து போர் அடிக்கலை. எல்லாருமே வந்து நேற்றுமே வந்து 12 நாள் 15 நாள் கழிச்சுமே இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு ஆக்சுவலாக. ஸோ பர்சனலாக எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக தேட்டரில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இது ஓடிடிலையுமே வந்து உண்மையிலே இது வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த படம் உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. ரொம்ப லிமிட்டட் டியூரேஷன் தான். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபேமிலியோட போயிருந்தோம், எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொரு ரிவ்யூவில் நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.